சகோதரி ஜான்சி ராணி, சென்னை. எங்களுக்கு திருமணமாகி 7 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. 3 முறை கருத்தரித்தும் அபார்ஷன் ஆகிவிட்டது. இதனால் நானும் என்னுடைய கணவரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உண்ணானோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2021ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் சகோதரர் அவர்கள் குழந்தை இல்லாதவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். அப்பொழுது நானும் உங்களோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்த அந்த மாதமே நான் கருத்தரித்தேன். சில நாட்கள் கழித்து பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர் குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லை, அதனால் உடனே அபார்ஷன் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான் சம்மதிக்கவில்லை. இன்று செய்ய வேண்டாம், 3 நாட்கள் கழித்து வருகிறோம் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டோம். வீட்டிற்கு வந்து நானும் என் கணவரும் மிகுந்த பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தோம். ஜெபித்துவிட்டு 3 நாள் கழித்து மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு, இப்பொழுது குழந்தை நன்றாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, அபார்ஷன் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டார். கடந்த 2022ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் ஒரு அழகான ஆண் குழந்தையை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 7 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த எங்களுக்கு குழந்தையை தந்து எங்கள் நிந்தையை நீக்கின இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறோம்.